சொல்வது என்ன, உன்னால் முடியும், எல்லோராலும் போற்றப்படக்கூடிய நிகழ்ச்சி நீயா நானா என்பதாகும். இது மட்டுமா, தன்னுடைய எழுத்து திறமையை காண்பிப்பதற்கு தற்பொழுது ஒரு எழுத்தாளராகவும் பரிணமித்து வருகிறார். இவர் எழுதியுள்ள புத்தகங்கள் தெருவெல்லாம் தேவதைகள், நேர் நேர் தேமா, நீயும் நானும், பிளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க என்று சொல்லி பல புத்தகங்களை வாங்கி படிப்பதற்கு பயனுள்ளதாக புத்தகங்களை எழுதி வடிவமைத்துள்ளார். மேலும் தன்னுடைய நடிப்பு திறமையை காண்பதற்கு பல படங்களில் நடித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். அதிலே சில படங்கள் வாமனன், தோனி, நிமிர்ந்த நெல், திருநாள் என்பதாகும். பல முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள், இந்நாள் முன்னாள் முதலமைச்சர்கள் என்று பல பேருக்கு நேர்காணல் நடத்தி அவர்களின் கூற்றை நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். இப்படிப்பட்ட சாதனையாளருக்கு பாராட்டுகள் மட்டுமல்ல, விருதுகளும் குவிக்கப்பட்டன. அதில் சில விருதுகள்: இந்தியா டுடே வழங்கிய இந்தியாவின் இளம் சாதனையாளர் விருது 2006ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் அமைப்பு வழங்கிய சிறந்த இளம் இந்தியர் விருது 2008ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. ஆனந்த விகடன் சினிமா விருதுகள், பிக் எஃப்எம் விருதுகள், கலாட்டா நட்சத்திரா விருதுகள், சிறந்த தொகுப்பாளருக்கான விருதுகள் விஜய் அவார்ட்ஸ் மூலமாகவும் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட சாதனையாளரை ரிஷிஸ் சர்வதேச பள்ளி தனது ஆண்டு விழாவிற்கு பெருமையோடு வரவேற்கிறது. இவரின் சாதனைகள் எவரெஸ்டின் சிகரத்தை தொட ரிஷிஸ் சர்வதேச பள்ளி இவரை அன்போடு வாழ்த்துகிறது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பிள்ளைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கு இடையில நம்ம கருத்து வேற சொல்லணும். இந்த லைட் ஏதாவது ஆஃப் பண்ண முடியுமா? யாருமே தரல. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா பார்க்குறவங்க முகத்தை நம்ம தெரிஞ்சாதான் என்ன பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்களா இல்லை கிளம்புனாங்கிறாங்களா, ஏதாவது நமக்கு தெரியணுமா இல்லையா? ஓகே, டிலே பண்ணாம சில முக்கியமான விஷயங்களுக்கு பேசுறாங்க. யாரெல்லாம் பேரண்ட்ஸு? அரே அப்பா, பசங்க ஓகே, பசங்க இன்னைக்கு குறைவாக தான் இருக்கு. பேரண்ட்ஸா அதிக முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம். அப்படி இந்தியா மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட தேசத்துல கடந்த 15-20 ஆண்டுகளாக அதிகமாக பேசப்படக்கூடிய முக்கியமான விஷயத்துக்கு பேர் பேரண்டிங். ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பது. உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசம் அதிகமாக கூகுள்ல தேடக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு, ஹவு டு ஹேண்டில் மை கிட்ஸ். என்னுடைய குழந்தைகளை கையாள்வது எப்படி, என் பிள்ளையை நல்ல பிள்ளையாக வளர்ப்பது எப்படி, என் பிள்ளையை சாம்பியன் ஆக்குவது எப்படி, என் பிள்ளையை அன்பான பிள்ளையாக மாற்றுவது எப்படி,